தனித்துவமா தெரியும் எந்த அளவுக்கு மக்கள் வந்து பார்ப்பாங்க. இந்த களம் வந்து யாரும் எடுக்கல சார். நிறைய விவசாயம் பத்தி எடுத்திருக்காங்க, அறுவடை பத்தி எடுத்திருக்காங்க, ஏகப்பட்ட இது வந்திருக்கு. ஆனா தனித்துவமா தெரியும் எந்த அளவுக்கு மக்கள் வந்து பார்ப்பாங்க. இந்த களம் வந்து யாரும் எடுக்கல சார். நிறைய விவசாயம் பத்தி எடுத்திருக்காங்க, அறுவடை பத்தி எடுத்திருக்காங்க, ஏகப்பட்ட இது வந்திருக்கு. ஆனா தமிழமதம் ஒரு பாட்டு எழுதிருக்காங்க, மில்லடி மில்லு அப்படிங்கிற சாங்கு. அதை சிங்கர் ரிக்ஷிதா தான் பாடிட்டாங்க. இவங்க ரொம்ப எல்லாருக்கும் நல்லா தெரியும். ரொம்ப தமிழமதம் ஒரு பாட்டு எழுதிருக்காங்க, மில்லடி மில்லு அப்படிங்கிற சாங்கு. அதை சிங்கர் ரிக்ஷிதா தான் பாடிட்டாங்க. இவங்க ரொம்ப எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த சாங், இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த சான்ஸ் வந்து எனக்கு கொடுத்ததுக்கு டைரக்டர் அங்கிள், அப்புறம் லிரிக்கிஸ்ட் அங்கிள், அப்புறம் மியூசிக் டைரக்டர். இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். சார், ஆக்ரம் இப்போ டைட்டில் சொல்றீங்க. ஆமா வந்து அரசியல் களத்துல இருந்து ஆக்கிரமிப்பா இல்ல லேண்ட் ஏதாவது ஆக்கிரமிப்பா அந்த மாதிரியான கதைகளமா? இல்ல அது மாதிரி இல்ல. ஒரு 20 நபர் ஒரு தலைவர்கிட்ட வேலை பார்த்தா அவருடைய கட்டமைப்பு இருக்கும் இல்லையா, இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி ஒரு கிராமமே ஒருத்தர்கிட்ட இருக்கும்போது அவருடைய ஆக்கிரமிப்பா மாறும். அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போக வேண்டிய சூழ்நிலை வருது. அதுதான் அந்த கதைக்களம் ஆக்கிரமிப்புன்னு வச்சிருக்கு. எல்லாம் நம்ம கிராமத்துல எடுக்கப்பட்ட படம். கிராமத்துல நடக்கிற கதைனாலே ஜாதி பின்னணியை கொண்டு வருவாங்க. ஜாதி முக்கியமான ரோல் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இல்ல சார், அந்த அடிப்படையில் எதுவுமே கிடையாது. மனிதன் பணம் படைத்தவன், பணம் இல்லாதவன், இப்படிதான் போயிருக்கு. உழைப்பாளி, முதலாளி, இப்படிதான் போயிருக்கு. தவிர ஜாதி அடிப்படையில எந்த இடத்துல தூத்துக்குடியா இல்ல இது வந்து நாகை மாவட்டம், வேதாரண்யம் வட்டம், கோடியக்கரை அகஸ்தியன் பள்ளியை சார்ந்த உட்பலங்கள் தான் எடுத்திருக்கோம். அங்கதான் அந்த இடம் இருக்கு. எல்லாமே கதையா இல்ல ஏதாவது உண்மை சம்பவம்? இல்ல சார், எல்லாம் கற்பனையா கதையாவே நடந்துகிட்டு இருக்காங்க, எடுக்கிறாங்க. அதை வச்சு நம்ம கற்பனையா எடுத்துக்கிட்ட கதை தான். இல்ல சார், ஹீரோ வந்து முக்கியமான வேலையா எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தோட இன்னும் வேலைகள் நிறைய இருக்கு. அவருக்கு வருகிற 12ஆம் தேதி ரிலீஸ் உலகம் எங்கும் அப்படிங்கிற காரணத்தால அவருடைய வேலை எல்லாம் அவரே செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தினால நீங்க பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்க. நான் வந்துடுறேன், எப்படி வந்துடுறேன், இணைய முடிஞ்சா இணைஞ்சிடறேன், இல்லைன்னா நம்ம பார்த்துன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இந்த நேரத்தில் அவர் மூலியமா உங்களுக்கு நான் வந்து சந்தோஷமா நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 68 நாள் கிட்ட போயிடுச்சு. 68 நாள் போகும். சார், நீங்க ரிலீஸ் பண்ற அதே டைம்ல கிட்டத்தட்ட 11 படம் ரிலீஸ் ஆகுது. அதுல இருந்து எந்த அளவுக்கு தனித்துவமா தெரியும், எந்த அளவுக்கு மக்கள் வந்து பார்ப்பாங்க. இந்த களம் வந்து யாரும் எடுக்கல சார். நிறைய விவசாயம் பத்தி எடுத்திருக்காங்க, அறுவடை பத்தி எடுத்திருக்காங்க, ஏகப்பட்ட இது வந்திருக்கு. ஆனா உப்பளம்ங்கிற கதை பாட்டு மூலியமா போயிருப்பாங்க, மேலோட்டமா இருந்திருக்கும். ஆனா யாரும் இதை பத்தி ஆழமா சொல்லப்படலை, கதையா சொல்லலை. அதனால இந்த களம் நம்ம எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, நல்லா இருக்கிறத விட ஏதோ ஒரு வாழ்வியல் இருக்கு. அந்த மக்கள் போடும் ட்ரெஸ் ஆகட்டும், நடைமுறை பாவனையா இருக்கட்டும், அங்க பார்த்த அந்த இடத்துக்கு பார்த்தாலும் நீங்க வரிசையா அந்த உப்பளம் அன்னக்கூடையில தூக்கிட்டு போகும்போது ஒரு அழகு இருக்கும். அதே ஒரு கவிதை சார், அப்படிதான் இருக்கும் அவங்க போறது. அவர் பாட்டு பாடிட்டு போவாங்க, ஏதாவது ஒரு நகைச்சுவையா நையாண்டி இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க வேலை சுமை தெரியாத அளவுக்கு எல்லா விஷயமும் அவங்க கையாளுவாங்க. அது ஒரு வாழ்வியல் தான் சார், நல்லா இருக்கும். அந்த நேரில் பார்க்கும்போது தான் சந்தோஷமா இருக்கும். அதை நாங்கள் இதில் பதிவு பண்ணியிருக்கோம். மக்களாகிய நீங்களும் சரி, மக்களாகிய அவங்களும் சரி பார்த்து ஒரு சொன்ன நல்லா பார்க்கும்போது எங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்கும். இந்த படத்துல நீங்களே வில்லன் ரோல் பண்ணிருக்கிறதா சார் சொன்னாரு. ஆமா ஆமா. ஏன் வெளியாட்களுக்குள்ள நீங்க நடிக்கிறதுக்கு ஆசையா தான் இருக்கா? இல்லை, இருந்தது. நான் நடிக்கிறதுக்காக தான் இந்த மீடியாவுக்குள்ள வந்து நம்ம திரைத்துறைக்கு வந்திருந்தேன். அப்புறம் அதை பத்தி இல்லை, அப்புறம் என்னுடைய நண்பர் சொல்லியிருந்தார் வந்து, நீ இயக்குனர் ஆகும், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன் மூலியமா நம்ம வந்து ஏற்கனவே நமக்கு கதை உருவாக்கம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம உதவி இயக்குனராகி அதன் பிறகுதான் நான் இயக்குனராக மாறத்துக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. இது ஏற்கனவே நான் ஒருத்தர் சொல்லியிருந்தேன், இந்த கதை அவர் தான் வில்லனா பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அவர் தான் அவரே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
அவருக்கு நம்ம ஷூட்டிங் டயத்துல அவருக்கு படம் பெரிய கம்பெனி வந்து வச்சதுனால இந்த கதை அவரால் பண்ண முடியல, இந்த கேரக்டர் அவரால் சரி வேற யாராவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று வருத்தம் நீ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். வேற யாரும் போடுறதுக்கான அந்த சூழ்நிலையில இல்லாத காரணத்தினால நானே பண்ண வேண்டிய சூழ்நிலை நான் ஏற்படுத்தி. ஆமா, வர வெள்ளிக்கிழமை 18 ஜூலை 18ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. மக்களாகிய அனைவரும் எல்லாரும் ஒத்துழைப்பு தருமாறு உங்களை பணிமுன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல பெரிய ஹீரோ பட்ஜெட் அப்படிங்கிறதுனால நம்ம கதை தான் ஹீரோவா மையப்படுத்தி சரி இப்படி நம்ம போயிடலாம் இருக்கிறோம். நம்ம போட்டிருக்கோம், ஆர்டிஸ்டும் போட்டிருக்கோம். இதுல வந்து நம்ம வாழ்ற வெற்றிவேலு நடிச்ச வந்து நம்ம நிர்மல் பண்ணியிருக்காங்க, அப்புறம் தீபா சங்கர் அக்கா பண்ணியிருக்காங்க, அப்புறம் சுமதி அக்கா பண்ணியிருக்காங்க, விஜய் சத்யா அண்ணா பண்ணியிருக்காங்க, ரஞ்சன் பண்ணியிருக்காரு. இப்படி முன்னாடி நடித்த ஜாமான்லாம் இதில் பண்ணியிருக்காங்க. இருந்தும் புதுமுகங்கள்லாம் நான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பெரிய படத்துக்கு தான் யாரும் வர மாட்டாங்க. இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு யாரும் எல்லாரும் வேலை இந்த இருக்கிறவங்க தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டிய ஒரு காரணத்தால ஒவ்வொருத்தருக்கும் அந்த வேலையை உட்படுத்திட்டு இருக்கிற சூழ்நிலை நம்ம மட்டும் சரி இருக்கிறவங்க மட்டும் பயன்படுத்திக்கோங்கிறது தான் இங்கே நாங்கள் வந்திருக்கோம். உங்களை சந்திச்சதுலேயும் மகிழ்ச்சி. கண்டிப்பா நன்றி நன்றி நன்றி. இந்த படத்தோட முக்கியமான கதையா நான் தேர்ந்தெடுத்தது உப்பளத்தை பற்றி தான். அதுவும் ஒரு விவசாயம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயத்த யாரும் எடுக்கலை. அது நம்ம திரைப்படமா கொண்டு வந்தா என்ன, அது கதைக்களமா அமைஞ்சா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. நானும் பிறந்த இடம் அது பக்கத்துல இருக்கிறதுனால எனக்கு ஏதுவா இருந்தது. அதனால அவங்களுடைய பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இவங்களை பதிவு செய்யணுங்கிற ஒரே நோக்கம் இருந்தது. அதற்கான கதைக்களமா அமைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களும் நான் அமைச்சுக்கிட்டேன். அதுக்கு மாதிரி என்னுடைய கற்பனையும் சேர்த்து இந்த ஆக்கிரமிப்பு கதை அமைந்ததா நான் சொல்லலாம். எல்லாருக்கும் வணக்கம். V1 சினிமாஸ் தயாரிக்கும் அழகேசன் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர். படத்தின் பெயர் வந்து ஆக்கிரமிப்பு. இந்த படத்தினுடைய இயக்குனர் என்னுடைய நண்பருமான திரு வாணியா அவர்கள் ரொம்ப சிறப்பாக இந்த படத்தை இயக்கியிருக்கிறாங்க. நல்ல கதைக்களம் கொண்ட ஒரு படமாக வந்திருக்குது. அதுவும் முக்கியமானது, இதுவரைக்கும் தமிழ் திரையுலகத்தில் உப்பளத்தை பற்றி யாருமே எடுத்தது கிடையாது. எனக்கு இந்த படத்தில் வந்து கம்போஸ் பண்ணுற முதல் சாங்கே உப்பளம் சாங் தான். ஸோ அந்த அளவுக்கு இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்களுடைய பணிகள் ரொம்ப சிறப்பாக அதில் முடிஞ்சிருக்கு. 4 சாங்கு மொத்தம். இந்த 4 சாங்கில் வந்து பார்த்திங்கன்னா தமிழமுதன் ஒரு பாட்டு எழுதிக்கிறாங்க, நில்லடி நில்லு அப்படிங்கிற சாங்கு. அதை சிங்கர் ரிக்ஷிதா தான் பாடியிருக்காங்க. இவங்க ரொம்ப எல்லாருக்கும் நல்லா தெரியும். ரொம்ப அருமையான ஒரு மெலோடி. ரிக்ஷிதா அண்டு ஜெகதீஷ் 2 பேரும் பாடியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடல் காத்து பாடும் பாட்டு என்ற பாடல் வந்து BM மகாலிங்கம் அண்ட் ஷைனி 2 பேரும் பாடியிருக்காங்க. அதுவும் சூப்பராக வந்திருக்கு. அதுக்கப்புறம் வீரத்திலேங்கிற ஒரு சாங் வந்து அதுவும் BM மகாலிங்கம் பாடியிருக்காங்க. எல்லா சாங்ஸுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. படமும் வந்து குடும்பத்தோடு வந்து எல்லாரும் குதூகலமாக கொண்டாடி நல்லா ரசித்து பார்க்கலாம். உலகெங்கும் திரையரங்கில் ரிலீஸ் ஆகுது. படம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்ல கதை அம்சம் கொண்ட ஒரு படம். எல்லாமே குடும்பத்தோடு நல்ல மகிழ்ச்சியாக பார்க்கலாம். வருகிற வெள்ளிக்கிழமை, அதாவது 18 ஜூலை அந்த படம் உலகெங்கும் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் மகிழ்ச்சியாக வந்து பாருங்கள். உங்களுடைய அன்பான பாராட்டுகளை, சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கணும். அதில் மீடியா நண்பர்கள் ரொம்ப உங்களை எல்லாரும் நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப சிறப்பாக இது மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கிற மிகப்பெரிய பணியை வந்து நீங்கள் செய்யறதுனால உங்களுக்கு மிகவும் நான் வந்து நேசிக்கிறேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இறைவன் அருளால் இந்த படம் சிறப்பாக வந்திருக்குது. இந்த படத்தில் அம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. வசந்தா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து கவிஞர் பதிலை சிற்பி, முத்து சிற்பி ரொம்ப முத்தா வரிகளை போட்டிருக்காரு. ரொம்ப சிறப்பா அருமையா எழுதியிருக்காங்க. வீரத்திலே நாங்கள் சிங்கமாடா, உண்மையிலே இவரே ஒரு சிங்கம் தான். அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. வரிகள் ரொம்ப அற்புதமா இருக்கு. பாட்டு நல்லா வந்திருக்கு. நல்லா நடிச்சிருக்கிறாங்க கூட. இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய கேமராமேன் அவருடைய பணியை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. எடிட்டரு, எல்லா டெக்னீஷியனும் அவங்களுடைய பணிகளை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கிறோம்.
மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா இது வந்து இன்றைய காலகட்டத்தில் இது ரொம்ப கமர்ஷியலாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஒரு கதைக்களம் கொண்ட, அதாவது வாழ்வியல். உப்பளம்ங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அந்த உப்பை எப்படி தயாரிக்கிறாங்க, எப்படி அது உருவாக்கப்பட்டு வெளியில் வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் இயக்குனர் ரொம்ப அழகாக எடுத்துருக்குறாங்க. ஸோ நாங்கள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இதை இது பண்ணியிருக்கோம். உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள், இப்போ ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை. நன்றி. அது அதிகமாக பேசிட்டுட்டா இல்லை? ஏன்னா நான் நிறையா படம் பாடியிருக்கேன், பட் ஒரு படத்துக்குன்னு ஒரு பாட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு பாடியிருக்கேன், ரெக்கார்ட் ஆகிருக்குன்னா அது வந்து இந்த படம் தான். அண்ட் ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த நியூஸ் கேட்கும்போது. இந்த படம் வந்து என்ன கதைக்களம் அப்படின்றது எனக்கு தெரியாது, பட் அந்த சாங் ரெக்கார்ட் பண்ணும்போதே அதோட விஷுவல்ஸ்லாம் பார்த்தோம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு, நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த சான்ஸ் வந்து எனக்கு கொடுத்ததுக்கு டேரக்டர் அங்கிள், அப்புறம் லிரிக்கிஸ்ட் அங்கிள், அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஜான் அங்கிள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். மக்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தியேட்டர்ஸில் போய் பார்க்கணும். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்து மீடியாவில் மக்கள் எல்லாருமே கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நல்ல படங்கள்லாம் வந்து மக்கள் வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்கன்னா நிறையா டேரக்டர்ஸ்க்கு, மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ மக்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சொந்த பேருன்னு எடுத்துக்கிட்டா என் பேர் ஆரோக்கியசாமி. இந்த படத்துக்காக ஒரு பேரை மாற்றிருக்கேன், பதிலை முத்துச்சிப்பின்னு மாற்றிருக்கேன். நான் பதிலைங்கிறது வத்தலக்குண்டு, திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுக்கு ஒரு ஊர் இருக்குது. அந்த வத்தலக்குண்டோட சுருக்க பெயர் தான் பதிலை. அதனால நம்மளுக்கு பிறந்த ஊருக்கு பெருமை சேர்க்கணும்ல, அதனால ஊர் பேரோட சேர்த்து என்னோட புனை பெயரும் கொடுத்துருக்கேன். நான் இந்த படத்தில் வந்து என்னோட பெயர் வந்து பதிலை, கவிஞர் பதிலை முத்துச்சிப்பி வரும். அதுதான். அடுத்து வந்து நான் படத்தை பற்றி சொல்லணும்னா, சின்ன வயசுலேருந்தே சினிமா இருந்துச்சு. இதே இதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாலும் சில விஷயங்கள்ல நல்லது நடந்துச்சு, சில விஷயங்கள் அவமானம் நடந்துச்சு. அதை சொல்லி ஆகணும். அதுக்கு பின்னால் தான் நாங்கள் வேற ஒரு பட ஷூட்டிங்கில் வந்து நானும் என்னோட அன்பு இயக்குனர் வாணியா சாரும் சந்தித்தேன். இதில் வந்து அழகு சார்னு ஒருத்தருக்கு, அவர் தான் இந்த படத்தோட மெயின் ப்ரொடியூசரு. அவரை சொல்லி ஆகணும். அவரும் நம்ம இயக்குனர் சாரும் நாங்கள் வேற ஒரு பட ஷூட்டிங்கில் சந்தித்தோம். அந்த சந்திப்பில் வந்து நண்பர்களாக பழகணும். நண்பர்களாக பழகி நம்ம ஏன் அடுத்த இடத்துக்கு வாய்ப்பு கேட்டு போனோம், நம்ம படமை சொந்தமாக எடுத்து அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து நாங்கள் இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். ரொம்ப கஷ்டப்படுத்த முயற்சி பண்ணோம். அதுக்கு பின்னால் வந்து நம்ம அழகு சார் எல்லாம் பேசி முடிவெடுத்து நம்ம இசையமைப்பாளர் ஜான் பீட்டர் சார் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி இந்த படத்துக்கு இசையமைக்கிறதுக்காக செலக்ட் பண்ணி அவர்கிட்ட நம்ம தொடர்பு வச்சுக்கிட்டோம். அவரோட இசை இதில் பக்காவாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அவர் ஃபர்ஸ்ட் மியூசிக்னு யாராலும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வேற லெவலில் பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பார்த்தா தெரியும். அது நல்ல விஷயம் நடந்திருக்கு. இப்போ என்னை பற்றி சொல்லணும்னா, நான் பாடலாசிரியருக்கு தான் ஃபஸ்ட்டு வாய்ப்பு கேட்டுக்கிறேன். நான் பாடலாசிரியருக்கு நான் பாட்டு எழுதி நிறைய வசதிக்கிறேன். நான் அந்த பாடலாசிரியருக்கு இங்கே எங்கேயும் அலைஞ்சு இந்த படத்துக்காக நான் பாட்டு எழுதுனேன். வாணியா சாட்டை வந்தேன். நான் அவர் வந்து என்னோட தோற்றத்தை பார்த்தாரோ இல்லை மற்ற டேலண்ட்டை பார்த்தாரோ எனக்கு தெரியல, எனக்கு பாடலோட சேர்த்து ஒரு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதாவது ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 2 மாங்காயை வந்து எனக்கு அவர் பரிசு கொடுத்தாரு. பாடலாசிரியர் வாய்ப்போடு சேர்ந்து கதாபாத்திர வாய்ப்பும் கொடுத்தாரு. அந்த கதாபாத்திரம் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். நான் பாருங்கள், நல்லபடியாக பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே சொல்லணும்னா, என்னோட அக்கா, என்னோட சொந்த உடன் பிறந்த சகோதரி. இவங்க எனக்கு தாய் மாதிரி. அவங்க அதிகம் பேசினா அழுதுருவாங்க. தாய் மாதிரி தாய் தான். அவங்க வந்து இந்த படத்தில் வந்து அறிமுகமாகறாங்கன்னா அவங்களும் ஒரு கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களும் அறிமுகமாகறாங்க. ஒரு அறிமுகம் வந்து இணை தயாரிப்பாளர் அறிமுகமாகறாங்க, வதிலை வசந்தா. அடுத்த மாங்காய் வந்து இவங்க வந்து இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் பண்ணுறாங்க. கதாபாத்திரம்னா சாதாரண கதாபாத்திரம் இல்லை, வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் படம் பார்த்தா தெரியும். நாங்கள் இதை மேலோட்டமாக எங்களோட படைப்புகளை நாங்களே பிரபலப்படுத்தி பேசுகிறோம், பிரபலப்படுத்தி நம்ம சொல்கிறோம்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. உண்மையிலே படம் பயங்கரமாக வேற லெவலில் இருக்குது.
அந்த அளவுக்கு இவங்க கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எங்க இயக்குனர் ஸ்வாரியா சார் அவங்க வந்து என்னத்த சொல்றது, அடுத்த மெயின் வில்லன் ரெடி ஆயிட்டாரு. இந்த படத்துக்கு வந்து அவ்வளவு கலக்கு மெயின் ரோல் பண்ணியிருக்காரு, மெயின் வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. நீங்க படம் தான் பாருங்க, அவர் வேற லெவலுக்கு போயிருவாரு. அதான் அடுத்த மெயின் வில்லன், அடுத்த கலை உலகத்துக்கு, சினிமா உலகத்துக்கு அடுத்த மெயின் வில்லன் தயாராயிட்டாரு. அவர் ஒரு இது மட்டும் பண்ணல, டைரக்ட் பண்ணியிருக்காரு, அடுத்து சொன்னல ஆக்ட் பண்ணியிருக்காரு, அடுத்து பாடமே எழுதியிருக்காரு. அவர் வந்து 3 விதமா அறிமுகமாகிறாரு. ஒண்ணு டைரக்டர், அடுத்து நடிகர், இன்னொன்னு பாடலாசிரியர். 3 விதமா அவரோட பரிமாணத்தை இங்க கொண்டு வர்றாரு. இந்த வந்து சினிமா உலகத்துல ஒரு ரவுண்டு வருவாரு. அப்படியே இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான். சார் சில இயக்குநர்கள் பேர் வரிசையில் நீங்கள் வருவீங்கன்னு நேற்று சொன்ன வாழ்த்துக்கள் சொன்னேன் நான். அது கண்டிப்பா நடக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது போக நிறைய பேர்த்த சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து இதுக்கு மேல சொல்லணும்னா எங்க அழகேசன் சார் சொல்லணும். அழகேசன் சார் வந்து அப்படிப்பட்ட உழைப்பாளி. அப்படி ஒரு உழைப்பாளி என்னோட அனுபவத்துக்கு நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அந்த உழைப்பு சம்பந்தம் வேலி ஜிம்முன்னு இருக்கு, உழைப்புக்கு சம்பந்தம் இந்த இடத்த கூட அவர் வந்து ஒரு பேச்சு பேசணுமே அங்க கூட எதிர்பார்க்கல. நம்ம மீடியாவில் பேசணுமே, நம்ம படம் வெளியில வருமேன்னு எதிர்பார்க்காம அவர் வந்து அந்த உழைப்பு சம்பந்தமா அவர் வெளியே இருந்துட்டாரு. அவர் சில வேலைகள் இருக்காது, அதனால இங்க வர முடியல. அவர் வந்து படம் எந்த நேரத்துல ஆரம்பிச்சாங்களோ அந்த நேரத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உழைச்சிட்டு இருக்காரு. அவர் உழைப்பு இல்லாட்டி இந்த படம் வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்க எல்லாம் எங்களோட பங்களிப்பை செஞ்சோம். எங்களுக்கு பங்களிக்கு மேல உழைப்புன்னு ஒண்ணு இருக்கு. பங்களிக்கு இப்ப செஞ்சு அவங்க இடத்துக்கு போய் சேஃப்டி ஆயிட்டான். அதுக்கு மேல அவர் நடத்த பல விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் எல்லாம் கோரிக்கை கொண்டு போய் இப்போ படம் வெளியில வர்ற அளவுக்கு அவர் கொண்டு வந்துட்டாரு. வர ஜூலை 18 வெள்ளிக்கிழமை, நாளை மறுநாள் படம் வெளியாக போகுது. எல்லாரும் பாருங்க, பார்த்து உங்களோட இதை கமெண்ட்ஸை சொல்லுங்க. படம் வேற லெவல்ல இருக்கு. அது நானா சொன்ன எங்களுக்கு பெருமையா இருக்காது, நீங்க பார்த்து எங்களுக்கு சொல்லணும். அதனால வேற லெவல்ல இருக்கு. பாட்டு 4 பாட்டு இசையமைப்பாளர் பக்கவா இப்படி நம்ம என்ன சொல்றது, நம்ம கலா மேடம் சொல்லுவாங்க கிளின்னு கிழிச்சுட்டா அப்படிம்பாங்க. அது மாதிரி படத்துல கிளின்னு கிழிச்சிட்டாரு பாட்டை. அதை இப்போ பக்கத்துல உட்காந்துருந்த மேடம், நம்ம ஒரு பாடகி, அவங்க இப்பதான் எங்களுக்கு அறிமுகமானாங்க. அவங்க வந்து ஒரு மெலடி சாங் பாடியிருக்காங்க. நான் வந்து ஒரு பாடல் தான் சார். பாட்டுக்கு 2 பாட்டுக்கு சாட்ட வாய்ப்பு கேட்டேன் நான். ஒரு பாட்டுக்கு சார் 4 பேர் இருக்காங்க, எல்லா பேருக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ட்டு ஒரு பாட்டுக்கு 4 பாடலாசி 4 வாய்ப்பு கொடுத்துருக்கேன். அதனால என்னோட பாட்டை வந்து அதையும் சொல்லணும். வீரத்துல நாங்க சிங்கமடா, வெள்ள மனசு தங்கமடான்ட்டு ஒரு சுத்த தமிழ் வரிகளை போட்டு ஒரு ஆங்கில வரி கூட கலக்காம நான் சாக்கே சொல்லிட்டேன். ஆங்கில வரிகள் சேர்க்க மாட்டேன். அப்படி சுச்சுவேஷன் இந்த மாதிரி கம்போசிங் தகுந்த மாதிரி தான் நான் சேர்ப்பேன் ஒழிய ஆங்கில வரிகள் சேர்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் தமிழ் நேசிக்கிறவன், அதனால தமிழ் வரிகள் தான் சரி எழுதி கொடுப்பேன். நான் ஆங்கில வரிகள் நான் சேர்க்க மாட்டேன்னு சுத்த தமிழ், கடைசி வரைக்கும் சுத்த தமிழ்ல தான் இந்த பாட்டு வரும். நல்ல புரியுற மாதிரி வரும். அதுக்கு தகுந்த மாதிரி இசை இருக்கு, பக்காவா இருக்கு. நீங்க படத்தை பாருங்க, படத்தை பார்த்து நீங்க சொல்லுங்க எல்லா பேத்துக்கும். அதாவது இன்னொரு விஷயம், உங்க மீடியாவுக்கு நான் வேண்டுகோள் இருக்கிறேன். நான் இதை நல்ல விதமா எடுத்து போய் மக்கள்கிட்ட சேர்த்து எங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். இப்ப கலை உலகளை அடி எடுத்து வச்சிருக்கேன். அந்த அடி எடுத்து வச்சதுல எங்களுக்கு நல்ல மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து நல்ல பேர் வாங்கி கொடுத்து பேருந்துகளோட நாங்க சினிமா உலகத்துல பயணம் வரணும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு எங்களுக்கு தான் தெரியும். என்ன ஒரு உப்பலை கதைன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு முத்தா இருக்கிற உப்பு தான் நாங்கள் இந்த கதையை பற்றி நாங்கள் எடுத்திருக்கோம். எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டம். எனக்கு வந்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை. எங்கள் தம்பிங்க தான் அக்கா இந்த படத்தில் நீங்கள் சீன் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி டைரக்டர் சார் எங்கள் தம்பி உயிரை கொடுத்து என்னை நடிக்க வச்சாரு. எனக்கு வந்து கேமராவில் நின்னா கூட எனக்கு பதட்டமாக இருக்கும். எப்படி தம்பி இது பண்ண போகிறேன் நான், எனக்கு எப்படி எந்த சூழ்நிலை நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்போ வந்து தம்பி சொன்னார், அக்கா நாங்கள் இருக்கோம், நீங்கள் கவலைப்படக்கூடாது, கவலைப்படாமல் நீங்கள் வந்து ஒரே இதில் இருக்கணும், நீங்கள் வந்து உங்களுக்கு நடிப்பு வரும், நீங்கள் நடிச்சதே ஆகணும் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு தடவை தான் சொன்னார். என்னை வந்து கேமரா பார்க்காதீங்கக்கா, பார்க்காம நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 75 நாள் நாங்கள் பாடுபட்டு நாங்கள் இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு வந்து
நம்ம மியூசிக் டைரக்டர் சாண்டிட்டு சார் எங்களுக்கு ஒத்துழைச்சிருக்காரு. தம்பி அழகு தம்பி அதை விட ஒத்துழைச்சிருக்காப்புல. இந்த படம் வந்து ஹை லெவலில் வந்திருக்கு. எங்களுக்கு வந்து எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து ரொம்ப எங்களுக்கு வந்து இந்த படத்தை வந்து முன்னணியில் நின்று எங்களை நடத்தி கொடுக்கணும். எங்கள் டைரக்டர் தம்பிக்கு இன்னொரு நன்றி. ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு என்னை நடிக்க வச்சு ஒவ்வொரு சிப்பி செதுக்குனது மாதிரி செதுக்கி என்னை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காருனாக்க அதுக்கு வந்து நம்ம எங்கள் குடும்பந்தே இதுக்கு காரணம். நாங்கள் ஒரு குடும்பமாக வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்கோம். எல்லாத்துக்குமே நன்றி, வணக்கம். எப்படி இருந்துச்சு முதல்ல வந்து நடிக்கிறீங்க? எப்படி இருந்துச்சு? அதே தம்பி, எனக்கு வந்து நடிப்பே வரல தம்பி, நடிப்பே சுத்தமாக வரல. எனக்கு கேமரா முன்னாடி நிற்கிறதுக்கு ஒரு பதட்டமாக இருக்கும் தம்பி. அப்போ வந்து தம்பி தான், டைரக்டர் தம்பி தான், நீங்கள் நடிச்சே ஆகணும், இந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு நல்ல பொருத்தமாக இருக்கும், நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, பண்ணி இந்த படம் வந்து வெற்றிகரமாக வரும், கண்டிப்பாக வரும்க்கா, இது வந்து உங்களால் தான் முடியும் அப்படின்னு சொன்னார். சரி தம்பி, ஓகே தம்பி, நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக பண்ணியிருக்கான். எல்லாரும் பொதுமக்கள் எல்லாம் குடும்பத்தோடு வந்து பார்த்து எங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் இதை கொடுக்கணும். வணக்கம், எனது பெயர் ஜெயம் ரசு. ஆக்கிரமிப்பு இந்த அருமையான படத்தில் வந்து ஒரு பாடல் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இசையமைப்பாளர் ஜான் பீட்டர், அமானியா சார் டைரக்டர், 2 பேருக்கும் முதல்ல நன்றி தெரிவிக்கணும். தயாரிப்பாளர் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்துருக்குறாங்க. ஆடியன்ஸ் சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக வேணும். உங்களுடைய ஆதரவு தான் எங்களுடைய வெற்றி. இந்த படத்தில் அந்த பாடல் சிச்சுவேஷன் சொல்லும்போது என்னுடைய கலைக்கூடத்தில் தான் ரெக்கார்டிங் நடந்தது. அப்போ ஜான் பீட்டர் சார் இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது, கடல் பாட்டு, கடல் பாட்டு எக்கச்சக்கமான பாட்டு வந்திருக்கு, என்ன பாட்டு கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். அப்போ வந்து ஒரு காதலியுடைய ஊடலும் வந்து இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் இணைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுடைய தளம் சொன்னாங்க. பாணியேஸ்வர் அவங்களும் அம்மா அந்த பாட்டு கடல் காத்து பாடும் பாட்டு அலையெல்லாம் ஆடும் கூட்டு அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு இன்னும் ஆடியோ வெளியில் வரலைன்னு நினைக்கிறேன் யூடியூப் தளத்தில். கண்டிப்பாக அதை வெளியில் வந்தோடனே ஆதரவு தெரிவிங்க. இந்த படம் வெற்றி பெறதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க. சின்ன படங்கள்லாம் வெற்றி பெறணும்னு நாங்களாம் ரொம்ப ஆதரவாக எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அந்த படத்துக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிங்க. நன்றி. இதுக்கு முன்னாடி படத்தில் பாட்டு எழுதுறீங்களா இல்லை இதான் முதல்? நிறைய பாட்டு எழுதுங்க சார். பட்டாப்பட்டி என்னுடைய ஃபர்ஸ்ட் பாட்டு ஏஜிஎஸ் கம்பெனியில் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 30 படங்கள் எழுதுகிறேன். கடைசியாக நான் வெளியில் வந்த படம் சுட்ட படம் சுடாத படம் பவர் ஸ்டார் பண்ணது. அதுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் மானியா சார் அந்த படம் இந்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறேன். அதுக்கு இடையில வந்து நிறைய ஆல்பம் பாடல்கள் எழுதியிருக்கிறேன். அது வந்து யூடியூப் தளத்தில் இருக்கிறதுனால வெளியில் ஞாபகம் இல்லை. கிட்டத்தட்ட 450 பாட்டு எழுதியிருக்கிறேன். மொழி மாற்று படங்கள் மட்டும் ஒரு 50 படங்கள் எழுதியிருக்கிறேன். டான், சிறுத்தை புலி, டைகர் விஸ்வா, இந்த மாதிரி மொழி மாற்று படங்கள் 50 படங்கள் எழுதியிருக்கிறேன். நான் 2 நாள் விட்டுட்டேன். 2013 பாடலாசிரியர் விட்டு இப்போ நல்ல வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறேன். இந்த படம் மூலமாக எனக்கு மறுபடியும் ஒரு மறுபிரவேசம். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.